வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிமஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல் ரைத்தா. பொதுவாக நம்ம எங்கேனா வெளியில் போகிறோம், கல்யாணத்துக்கு, ஹோட்டலுக்கு, எல்லா இடத்துலையும் போச்சு மிக்ஸ்ட் ரைஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பொருத்தமான ஜோடியாக இருக்கிறது ஆனியன் வித் டொமேட்டோ சேர்ந்த ரைத்தா. இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. இன்றைக்கி நான் பண்ண போகிற இந்த கேப்சிகம் ரைத்தாவில் ஆனியன் சேர்க்கல. ஆனியன் தவிர்ப்பு யார் யார் சாப்பிட்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரைத்தா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப் ஆகும். இந்த ரைத்தா குறிப்பாக கீ ரைஸுக்கு ரொம்ப ஏற்றது. அண்டு சப்பாத்தி கூட ஊறுகாய் இந்த ரைத்தா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவீங்க. சாத்து கூட எனி தொகையில் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், இது மாதிரி ரோஸ்ட் பண்ண பொரியல் எதுவாக இருந்தாலும் அதனோட சாப்பிடுச்சே இந்த ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தி டூ. எப்படின்னா, பொதுவாக நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆசை என்னென்னா நலமாக இருக்கணும், வளமாக இருக்கணுன்றது தான். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, டயட்டீஷியனும் சொல்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் நிறையா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம கோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? சில பேருங்க சாம்பாரில் எல்லா காயும் போட்டு பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், பொரிச்ச கூட்டு தால் கூட சேர்ந்து, சாம்பார் கூட்டுலாம் தால் கூட சேர்ந்து பண்ணுறோம், சாலட் பண்ணி சாப்பிட்றோம். அதில் அப்புறம் என்னென்ன பண்ணலாம், சூப்பில் போடுறோம். இன்னும் இந்த ரைத்தாவில் எந்தெந்த காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதையும் ஒவ்வொரு ரைத்தாவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் வித் டொமேட்டோ சேர்க்குறோம். இது கூட நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸு கார்னிஷ் பண்ண எடுத்துக்கிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இல்லைன்னா அவங்க ஒயிட் எல் ஆர் கருப்பு எல் அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேப்சிகம் அண்ட் டொமேட்டோவில் விட்டமின் சி நிறையா இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. அதுவும் கேப்சிகத்தில் விட்டமின் ஏ, B6 எல்லாம் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்டு அல்லது எள்ளு, இது ரெண்டும் எப்படி நம்மளுக்கு உடல் உறுதியை கொடுக்கறதோட நம்மளுக்கு நிறைய விதத்தில் பலன்களை கொடுக்கறது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொடுத்து பழக்க பண்ணலாம். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டையும் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, எப்படி எடுத்துக்கணும். அதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்கறதை பற்றி நீங்களும் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுன்னு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இந்த ரைத்தா எது கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் சொன்னேன். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், கீ ரைஸ் கூட நல்லாயிருக்கும், தொகையல் சாத்து கூட சாப்பிட்லாம். அப்புறம் இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, பெங்களூரில் நிறைய ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, பொங்கலுக்கு அவங்க மொசரு பஜ்ஜின்னு கொடுப்பாங்க. மொசரு பஜ்ஜின்னா என்னென்னா வெங்காயம் டொமேட்டோ கலந்த ரைத்தா. நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கலுக்கு கொசு பண்ணுவோம். இது அங்கெல்லாம் மொசரு பஜ்ஜின்னு வெங்காய ரைத்தாவை கொடுப்பாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பொங்கல் பண்ணச்சே இந்த கேப்சிகம் ரைத்தாவை எடுத்துன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை இப்போது பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் என்ன இது கூட போட்டுக்கலான்னா, இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இல்லை, வெள்ளை எள்ளு இல்லைன்னா வீட்டில் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அதையும் கார்னிஷ் பண்ண எடுத்துக்கலாம். வாங்க இப்போ தயாரிப்புக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 2, அதில் அந்த விரையெல்லாம் எடுத்துட்டு ஒன்லி டொமேட்டோ மட்டும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அதே மாதிரி கேப்சிகம் 2, அதுலேயும் அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் அந்த சீடையும் எடுத்துகிட்டு ஒன்லி அந்த க்ரீன் பார்ட்டை கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அந்த விரை சேர்க்கிச்சு கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் இந்த தயிருக்கு. டேஸ்ட்டாக இருக்கணும்னா அது எல்லாத்தையும் எடுத்துடணும். தயிர் 1 கப். தயிர் புளிப்பு இல்லாமல் தயிராக இருக்கணும். அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்ச உடனே கடைசியாக தயிர் எடுத்து வச்சேன். புளிப்பு இருக்கக்கூடாது, அப்போ தான் இந்த ரைத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு. நான் சொன்னேன் கலர்ஃபுல் ரைத்தா சொல்லிவிட்டு. இது ரெண்டுமே தக்காளி அண்டு கேப்சிகமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் வித் ஒயிட் டொமேட்டோ கலர் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது கூட தயிரும் மஞ்சள் பொடியும் சேர்க்குச்சு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இந்த மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கலருக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்து என்னத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம இதை பண்ண உடனே சாப்பிட்டுட்டா பரவாயில்ல, லஞ்சுக்கெலாம் எடுத்துன்னு போச்சு இது சர்க்கரை சேர்ந்தால் இந்த ரைத்தா புளிக்காது, அப்படியே இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பச்சை மிளகாய், கேப்சிகம், தக்காளி சேர்த்து வதக்கிச்சு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அண்டு தேவையான அளவு உப்பு பொடி உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான், ஏன்னா மற்றதெல்லாம் சேர்க்கச்சே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை. அண்டு இந்த ரைத்தாக்கு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் விருப்பப்பட்டால் நீங்களும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் அலங்கரிக்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆர் இந்த வெள்ளையல். இப்போது எப்படி தயாரிக்கிறது பார்க்கலாம். வித்தவுட் ஆயிலில் எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் எரிய போடணும். ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துண்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வறுக்குச்சே கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், ஏன்னா இது படபடான்னு பொரிஞ்சு வெளியெல்லாம் வந்துடும். அதனால நிதானமான தீயில் எரிய போடணும். அப்புறம் கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு கேப்சிகம் வதக்கியிருக்கேன். இப்போது தக்காளி சேர்க்கிச்சு சர்க்கரை உப்பையும் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே கேப்சிகம் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி சேர்த்து கலரிச்சு சர்க்கரை அண்டு உப்பு, ரொம்ப கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த உப்பும் சர்க்கரையும் சேர்ந்து உடனே இந்த வதங்குற அந்த கடாயை மிதமான தீயில் இருக்குச்சு நல்லா வதங்கிடும். விருப்பப்பட்டவங்க டொமேட்டோ இந்த அளவுக்கு வதங்கினோடனே கூட நிறுத்திடலாம். பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா வதக்கணும், அதனால் நல்லா வதக்க போகிறேன். இப்போது ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுத்து. இந்த சமயத்துக்கு ஸ்டவ் நிறுத்திட்டு ஆற வைக்கலாம். ஆறினோடனே தயிரில் சேர்த்து கலக்கலாம். தயிரில் சேர்க்கறதுக்கு முன்னே என்ன பண்ணணும், தயிரை ஒரு நல்ல ஸ்பூன் எடுத்து நல்லா அடித்தா மாதிரி அது தயிரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து கலக்கணும். கலர்ஃபுல் கேப்சிகம் ரைத்தா ரெடி. இது வந்து நான் சொன்ன மாதிரி கீ ரைஸ் கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வெந்தய தொகையல் பண்ணியிருக்கேன். வெந்தயத்துலேயும் நிறைய ஃபைபர் இருக்கிறதால எல்லா ஃபைபரையும் ஒரே நாளில் எடுத்துக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் வெங்காயம் இல்லாமல் கேப்சிகம் வித் டொமேட்டோ சேர்த்து ஒரு ரைத்தா, அதுக்கு சாத்து கூட கலந்து சாப்பிட்றதுக்கு வெந்தய துவையல், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாக இருக்குது. இதை இன்னும் எப்படி சாப்பிட்லாம் பார்க்கலாம். சப்பாத்தி கூட சாப்பிடுச்சே இது ஆரஞ்சு தோலில் காய் ரசம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஆரஞ்சு தோல் காய் ரசம் வித் ரைத்தா நல்லாயிருக்கும். நான் ரெண்டும் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இன்னொன்றில் எள்ளு சேர்த்து பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க வேர்க்கடலையும் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துவதுடன் ருசியான இந்த ரெசிபியை செய்து மகிழுங்கள். மீண்டும் சிம்மஸ் கிச்சனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.